என்னாச்சு சார்? உங்க அப்பா அம்மாவை பாத்துட்டீங்களா? என் லவ்வர் அது இருக்கா. லவரா? என்னது லவ்வரா? கதையில புது திருப்போம். அட திரிசா, என்னம்மா நீ இங்க இருக்க? எப்படி இருக்க மகாலட்சுமி? என் பேர் மகாலட்சுமி கிடையாது. நான் உன்னை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்கற ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறது என்ன? Shut up. மகாலட்சுமிக்கு பாளையாவை யாருன்னே தெரிலங்க. அப்பதான் பாளையாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக்கை வெளியில விடுறாங்க. அந்த காலத்தில் திரிஷா பணத்தெல்லாம் வட்டிக்கு விட்டு பிஸ்னஸ் பண்ணாங்களாமா, பெரிய ரவுடியான் ஏரியாவுக்குள்ள. அப்போ அக்கா மேலே பாளையாவுக்கு ஒரு கண்ணா. அப்புறம் என்ன, பாளையாவுக்கு எப்படியாவது மகாலட்சுமியை தான் வலையில் வீழ்த்தணும்னு ஒரு ஆசை, பணத்தை எப்படியாவது பறிக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ தான் ஒரு திட்டம் திட்டுறாரு. இருக்க லேடிஸை மீட் பண்ணதில்ல. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் எனக்கு கொடுக்கலாம்ல? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இரிட்டேட். அப்புறம் என்ன, பாளையாவோட வழக்குள்ள திரிஷா விழுந்துடுறாங்க. இவரை நம்பி பணத்தை நிறையா பாளையா கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை திரும்பி கேட்குறப்ப தான் பாளையா அவரோட வேலையை காட்டுறாரு. டாக்குமெண்ட்ல கையெழுத்தே தெரியலக்கா. பாளையா ராக்குடு, திரிஷா சாக்குடு. அந்த பேனோட எழுதுனா அரை மணி நேரத்தில் அலைஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்றதுக்கு தேவையில்லாத அளவுக்கு அடிங்க. மகாலட்சுமி கடுப்பாயி அந்த பொம்பளை ரவுடிங்கெல்லாம் விட்டு அடிக்க சொல்கிறாங்க. ஆனால் பாளையா நிறைய ஆடெல்லாம் பார்ப்பாரு போல. ஃபாகு சென்று அவரை அடித்தோன்னு அந்த பொம்பளை ரவுடிங்கெல்லாம் அப்படியே செக்ஸியாக மூடாயிடுறாங்க. அப்படின்னா கட்டி அணைச்சிட்டு இருக்கீங்க. மாமாவை பார்த்தா அப்படி பண்ணணும்னு தோணுது. புரியல. மாமாவை பார்த்தா பண்ணணும்னு தோணுதா? என்ன சொல்கிற நீ? அப்போ தான் மகாலட்சுமிக்கு தெரியுது பாளையா கிட்ட அவளோட பருப்பெல்லாம் வேகாதுன்னு. அதுக்கப்புறம் கெஞ்சியாவது பணத்தை கேட்போன்னு கேட்டால் பாளையா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஆங்கிள் பார்த்தா நல்லதா இருக்கு, ஆனா காசு திருப்பி கொடுக்க மூடு வரலையே. சார், உங்களுக்கு மூட் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னவா இருக்கும்? பப்புக்கு என் கூட வர 2 பெக்கு அடிக்கணும், 4 டான்ஸ் ஆடணும். அப்புறம் என்ன, பாளையா மகாலட்சுமியை கூட்டிக்கிட்டு ரேப்புக்கு போகிறாரு, சாரி பப்புக்கு போகிறாரு. போய் ஆடுறாங்க, பாடுறாங்க, ஓடுறாங்க. இதேமாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் பாளையா சொல்லிட்டு இருக்கப்பே ரியல் திரிஷா பயத்தில் ஓடி போயிடுறாங்க. மகாலட்சுமி, என் மகாலட்சுமி போயிட்டே இருக்கியா? அப்புறம் இன்னொரு நாள் கோயிலில் மகாலட்சுமியை பாளையா பார்க்காரு. போய் மகாலட்சுமிகிட்ட பேசுறாரு. டோன்ட் டாக் ரபிஷ். என் பின்னாடி சுத்தாதன்னு எவ்வளவு தடவை சொல்றது? சைடில் பாளையா திரும்பினா ரியல் அப்பா அங்கே நிற்கிறாரு. அப்புறம் திரிஷாவை காரில் கடத்திக்கிட்டு ரியல் அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாருங்க. என்னடா படம் ஆரம்பிச்சு இன்னும் காமெடியே வரலன்னு பார்த்தா திரிஷாவை கில்லின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டாருங்க. கொஞ்சம் முன்னாடி பாளையா அவரோட அப்பான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனார்ல, அவர் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பாளையா விசாரிச்சா பாளையாவை யாருக்குமே தரலங்க. யாரு பண்ணி? அம்மா, ஏம்மா அப்பா இந்த மாதிரி பேசுறாரு? தம்பி, யார் நீ? அங்கே இருக்கிற யாருக்குமே பாளையாவை தெரியவே இல்லை. எல்லாருமே பாளையாவை திட்டுறாங்க. ஏன் அடுத்து கூட துரத்துறாங்கங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன பாளையாவுக்கு அதிர்ச்சி. ஹாஸ்பிட்டலில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து பாளையா கிட்ட பேசுகிறாங்க. இங்க வேணாம் தான் நான் வந்துட்டேன்ல, மறுபடியும் எதுக்காக இங்க வந்தீங்க? பாளையாவோட அம்மா ஒரு பெரிய ரகசியத்தையே உடைக்கிறாங்க. உங்களை வேண்டான்னு சொல்ற சரி, உன் கூட வாழ்க்கையை பகிர்ந்த உன் பொண்டாட்டிய கூட வேண்டான்னு அது சொல்றியா? பாளையாவுக்கு பொண்டாட்டி இருக்கா? இது என்னடா புது கேரக்டர்? பாளையாவுக்கு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. பாளையாவுக்கு ஆல்ரெடி கல்யாணமும் ஆயிடுச்சான். ஒண்ணு தெரியுமா, டிரைவிங் பண்றப்போ 2 கையும் ஸ்டீரிங் மேல வச்சிருந்தா அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் இருந்தா ஒரு கை தான் ஸ்டீரிங் மேல இருக்கும். அப்ப 2வது கை எங்க இருக்கும்? இங்க. அப்புறம் என்ன, பாளையா அந்த பொண்டாட்டியை சும்மா விடுவார். ஒரு மலை கூட்டு போய் லவ் ஃபுட் பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன பண்றீங்க? லவ் ஃபுட் பண்ணிட்டு இருக்கேன். லவ் ஃபுட்டோட இன்கிரீடியண்ட்டை கூட சொல்றாரு பாளையா. கிலோ காதல், 1/2 கிலோ பாசம், 1/4 கிலோ அன்பு, ஒரு சிட்டிகை நம்பிக்கை, 1 கப்பு கேரிங், 1 ஸ்பூன் ஷேரிங். ஆஹா, கேரிங்கு ஷேரிங்கு. பஞ்சரை இலக்கெல்லாம் பாளையா பேசிட்டு ரோட்டுக்கு வந்தால் ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் பாளையோட மண்டையிலே அடிக்கிறாங்க. இதுதான் அந்த கோமாவுக்கு காரணம்.